ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ, உங்களோட எஸ்பி உங்களை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உங்களை டீப்லி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உங்களே வந்து ரொம்ப வேல்யூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லெட் பி ஹானஸ்ட், எஸ்பி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன். பட் நீங்கள் நிறைய பேர் வந்து உங்களோட சில மிஸ்டேக்னால உங்களோட எஸ்பியை உங்களை விட்டு தூரமாக தான் தள்ளிகிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே பண்ணுற காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட எஸ்பிக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபோன் செக் பண்ணிகிட்ருக்கீங்களே, அவங்கள வந்து ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் வந்து என்னோடய எஸ்பி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் எனக்கு வந்து கால் பண்ண மாட்டேங்கிறாங்க, என் எஸ்பி வேறு யாராவது கூட பேசிகிட்டு இருக்காங்களா, இல்லை என்னை லவ் பண்ணுறாங்களா இல்லையா, இந்த மாதிரி எனர்ஜினால தான் உங்களால் உங்கள் எஸ்பியை சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கான வேலை வந்து உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். லைக் இப்போ ஒரு ஸ்வீட் உங்களுக்கு சாப்பிடணும். அந்த ஸ்வீட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்வீட்டை சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அண்ட் போய் அதை பே பண்ணணும். தென் அதுக்கப்புறம் தான் உங்களால் அதை டேஸ்ட் பண்ண முடியும். அதே சேம் ஸ்வீட் வந்து சப்போஸ் உங்கள் வீட்லேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்வீட்டுக்கு வேல்யூ கொடுப்பீங்களா? இல்லை. ஏன்னா அது உங்கள் வீட்லேயே இருக்குது, நீங்கள் எப்போ நினச்சாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த ஸ்வீட்டுக்கு வந்து வேல்யூ. இதே மிஸ்டேக் தான் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்காக பண்ணுறீங்க. நீங்கள் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிறீங்க, ரொம்ப ஈஸியாக உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும், உங்களை டெக்ஸ்ட் பண்ண முடியும், உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். அண்ட் ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட எஸ்பி உங்களையே வேல்யூ பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதனால் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக வந்து உங்களே சேஞ்ச் பண்ணுங்கள். லைக்கு உங்களோட எஸ்பி உங்களுக்காக டைம் கொடுக்கலையா, நீங்கள் அவங்களுக்காக டைம் கொடுக்காதீங்க. உங்களோட எஸ்பி உங்களுக்கு கால் பண்ணலையா, அவங்க காலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களோட எஸ்பி. நீங்கள் என்னெல்லாம் அஸ்யூம் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்னெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்களோ உங்களை பற்றி, அதுதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக 3Dயில் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட அசம்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து உங்கள் எஸ்பி ரிலேட்டடாக ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நோட் புக், எனிதிங் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்டு அதில் உங்களோட எஸ்பி ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லாம் என்ன நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அதெல்லாமே வந்து எழுதுங்க. லைக் வந்து என்னோடய எஸ்பி வந்து எனக்கு கேர் பண்ணுறதில்ல, அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க வேறு யாரோ கூட, இந்த மாதிரி திங்க் பண்ணுற பர்சனும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறதில்ல, அண்ட் அவங்க எப்போவுமே என்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் அசம்ஷன், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கோ உங்களோட எஸ்பி ரிலேட்டடாக எல்லாமே அந்த பேப்பரில் எழுதுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாமே வந்து உங்களோட அசம்ஷன் தான். ஓகேவா? உங்களோட எஸ்பி ரிலேட்டட், உங்களோட எஸ்பி அந்த மாதிரி ரியலில் கிடையாது. பட் உங்களோட அசம்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸை வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைக் என்னோடய எஸ்பி வந்து எனக்கு டைம் கொடுக்குறதில்ல அப்படின்னா, நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், என்னோடய லைஃப்பை என்னோடய கெரியரை வந்து நான் பில்டு பண்ணுறதுக்காக அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என் எஸ்பி வந்து என்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹானஸ்டான ரிலேஷன்ஷிப் தான் என் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் எஸ்பி என்னை விட்டுருவாங்களோ அப்படின்னு பதிலாக நான் வந்து மேக்னெட்டிக், என்னை யாருமே வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நெகட்டிவில் இருக்கிற உங்களோட தாட்ஸ், உங்கள் எஸ்பி ரிலேட்டட் உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்கோ நெகட்டிவானது, அதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட எஸ்பி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அவரே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிடுவாங்க. நீங்கள் உங்களோட எஸ்பியை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட கோல், உங்களோட ஹெல்த், உங்களோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் எப்போ வந்து உங்கள் மேலே ஃபோக்கஸை வந்து ஷிஃப்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். உங்கள் எஸ்பி வந்து என்ன திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, என்னை இப்போல்லாம் கால் பண்ணுறதில்ல, அவங்க மெசேஜ் பண்ணுறது என்னை ஸ்டாக் பண்ண மாட்டேங்கிறான், வேறு யாராவது லைஃப்பில் வந்திருப்பாங்களோ, இந்த மாதிரி தாட் வந்து உங்கள் எஸ்பிக்குள்ளே வர ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் எப்போ வந்து இமோஷ்னலி நியூட்ரலாக இருக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களோட சின்ன சின்ன அஃபர்மேஷன் கூட மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். உங்களோட எந்த ஒரு டிசைராக இருந்தாலுமே சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆயிரும். எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஓவராக அட்டாச்மெண்ட் ஆகிடுறீங்க, ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் நீங்கள் வந்து சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. என்றைக்கு வந்து நீங்கள் ஒரு நியூ வெர்ஷனாக உங்களை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாருமே உங்களை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் உங்களோட எஸ்பி. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until take care.